ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே காலை வணக்கம். இன்றைக்கான ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 4, 5 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். நேற்று வந்து 2 பேலன்ஸ் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை வந்து நான் இப்போ தான் ரெடி பண்ண போகிறேன். இதில் தான் உங்களுக்கு ஸ்டோன் லேஸ் வச்சு எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் காட்ட போகிறேன். இது நேற்று நைட்டு தூங்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, மணி வந்து நைட்டு 2 மணி ஆயிடுச்சு. சரி, நான் காலையில் எந்திரிக்கலாம், காலையில் எந்திரிச்சு ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இருந்தேன். ஆனால் டேப்லெட் வந்து கொஞ்சம் தூக்க மாத்திரையும் கலந்து கொடுத்துருப்பாங்க போல், அதுவும் அந்த இதுவும் கொடுத்துருப்பாங்க போல், தூக்கம் வரமாட்டேதுன்னு வேறு சொல்லியிருந்தேன்னா அதனால். ஸோ அது செம தூக்கம் தூங்கிட்டேன் நல்லா. காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறேன் மணி 10:30. இப்போ வந்து ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ண போகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:30 மணிக்கு தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணவே போகிறேன். கரெக்டாக நல்ல வேலை இருக்கிறப்ப தான் வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, இப்போ நான் இதை ஸ்டிச் பண்ணும்போது எப்படியும் ஸ்டோன் லேஸ் வந்து நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண பிறகு தான் ஸ்டோன் லேஸ் வந்து அட்டாச் பண்ணுவோம். ஸோ எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த ப்ளவுஸை நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சுட்டேன். ஸ்லீவில் மட்டும் இந்த லேஸ் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நெக்கில் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். நான் அதனால் நெக்லேயே உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இங்கே ஸ்லீவில் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணுவோமா, ஈஸியாக இருக்கும், டக்குன்னு பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் வளைவுலாம் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பொறுமையாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நான் இதிலேயே உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் லேஸ் வாங்கும்போதே, ஸ்டோன் லேஸ் வாங்கும்போதே எப்படி வாங்குறீங்கன்னா, இதுலேயே சின்ன பொடி கல் வச்சு லேஸ் இருக்கும். ரொம்ப சின்ன கல் வச்சுலாம் லேஸ் இருக்கும். அந்த மாதிரி வாங்காமல் கரெக்டாக இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி லேஸ் தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு, மிஷின்லேயே ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மற்றபடி இன்னும் கொஞ்சம் சின்ன லேஸ் இருக்கும். அது கொஞ்சம் பார்க்க பளபளன்னு தான் தெரியும். ஆனால் அது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஒரு மட்டமாக இருக்காது. நம்மளால் இந்த இந்த ஃபுட்டில் இடையில வச்சு நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாது. ஈஸியாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷினில் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நல்லா அப்படி டைட் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப அதிகமாக டைட் பண்ண வேணாம், ஓரளவுக்கு இந்த மாதிரி டைட் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது அப்படியே வந்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இந்த தையலுக்கு இடையில உள்ள கேப்பை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த இது வைப்போமா, எப்போதும் நான் வந்து பார்த்தீங்கன்னா 2.25 வச்சு ஸ்டிச் பண்ணுவேன். இது அவங்கவுங்க எதில் வைப்பீங்களோ அது மாதிரியே இருந்துக்கிட்டும். இந்த ஸ்டோன் லேஸ் வச்சு வைக்கும்போது 5 அல்லது 4.25. இந்த 4.25னா இந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க, இந்த பாயிண்ட் வரைக்கும் வைக்கலாம். அப்படி இல்லைனா 5மே வைக்கலாம். 2த்துல எது வேணாலும் வைக்கலாம். இப்போ நான் வந்து 5ல் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. அடுத்ததா ஸ்பீடை வந்து கண்டிப்பாக, இப்போது இந்த ஸ்பீடு வந்து நான் 5000 ஸ்பீடில் தைக்கிறேன்னா, இப்போ லேஸ் வைக்கிறதுக்காக இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், 200 அளவுக்கு நான் ஸ்பீடு வந்து கம்மி பண்ணிட்டேன். இப்போ வந்து 200 தான் இதுக்கான ஸ்பீடு வந்து இப்போ 200 தான் இருக்குது. இதை வந்து மிஷினில் எல்லாமே செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ லேஸ் வந்து அட்டாச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுலேயே வந்து நார்மல் மிஷினில் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. நார்மல் மிஷின்லேயுமே இந்த இடத்துல வந்து இப்படி மேலே ஏற்றி கீழே இறக்குற மாதிரி இருக்கும். அதில் 5 இருக்கிற இடத்துல மேலே ஏற்றிட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போது இது வந்து பவர் மிஷினா, இதை பொறுத்த வரைக்கும் நல்ல வெயிட்டு, நல்ல கிளாத் வெயிட்டாக இருந்தாலும் அடிக்கும். இப்போது ஒருவேளை இப்போ நான் தெரியாமல் கூட எனக்கு இந்த இந்த கல்லில் வந்து இந்த மிஷின் வந்து பட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊசி வந்து பட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஊசி தான் உடையுமே தவிர மற்றபடி வேறு எதுவும் செட்டிங் மாறாது. ஆனால் இதுவே நார்மல் மிஷினாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நார்மல் மிஷினாக இருந்துச்சுன்னா, நான் ஃபஸ்ட் டைம் வந்து அப்படி தான் ஒரு வீடியோ பார்த்துட்டு கடகடன்னு தச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாமே அவங்க சொன்ன மாதிரி செட்டிங் எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படி வச்சு தைக்கும்போது அந்த ஊசி குத்தி ஊசி உடஞ்சது மட்டும் இல்லாமல் மிஷினில் உள்ள இங்கெல்லாம் செட்டிங் அந்த இதெல்லாம் இருக்கும். அப்படி கம்பி கம்பியாக நீட்டாக இந்த இடத்துலலாம் இங்கே அப்படியே நீட்டாக நார்மல் மிஷின்லலாம் இருக்கும். அதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா செட்டிங் மாறிடுச்சு. இது அப்படியே மேலே தூக்கிட்டு போய் செட்டிங் சுத்தமாக மாறிடுச்சு. அதனால் நார்மல் மிஷினில் வந்து மோஸ்ட்லி நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். மிஷினே சில நேரத்தில் போயிடுது. அதனால் அதுக்கப்புறம் நான் ஒரு 1000, 1500 கிட்ட கொடுத்து அப்புறம் ஒரு ரவுண்டு பெரிய ராடு ஒன்று உள்ளே இருந்துச்சு. அதெல்லாம் மாற்றி அதுக்கப்புறம் தான் நான் வந்து அதை ஸ்டிச் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். வாங்கின புதுசுலேயே வாங்கி 1 வாரத்துலேயே அந்த மாதிரி ரொம்ப வேலை வாங்கிட்டு, அதனால் அதில் மட்டும் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து பொறுமையாக கையால் ஒவ்வொரு தடவையும் இந்த இடத்துல இருக்கும்ல வீல், இதை வந்து ஒவ்வொரு தடவையும் இப்படி இப்படி சுற்றி சுற்றி நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். இல்லை இந்த மிஷின் நீங்கள் வச்சுருக்கீங்க, ஜாக் மிஷின் இல்லைனா சிங்கர் எதுவாக இருந்தாலும் ஓகே. அதெல்லாம் மட்டும் இப்போ நான் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் சொல்லியிருக்கனோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் மாற்றிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நான் எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போது
இந்த லேஸ் இருக்கா, இந்த லேஸ்ல வந்து இந்த 4 பாயிண்ட்டுக்கும் இடையில சென்டர்ல இடம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஒவ்வொரு இடத்துலயும் தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், ஊசி இறக்கி இறக்கி ஸ்டிச் வந்து போட போறோம். ஃபர்ஸ்ட்டு நீங்க இந்த இடம் இருக்கு பாருங்க, இந்த சென்டர் ஃபர்ஸ்ட்டு உள்ள இது இப்ப நான் கை வச்சிருக்கேன்னா, அதுக்கு இடையில ஒரு இது இருக்கு பாருங்க. இந்த இடத்துல பள்ளத்துல இந்த ஊசி உள்ள போற மாரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும். எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு லேஸ் தேவையோ, அந்த இடத்துலேருந்து நீங்க வந்து வச்சுக்கலாம். இப்ப எனக்கு இந்த இடத்துலேருந்து தேவை. நான் இப்ப இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்போதுமே இந்த மாதிரி கல்லு லேஸ் வைக்கிறீங்க, ஸ்டோன் லேஸ் வைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா கிராஸ் பீஸ் வைக்காம பைப்பிங் வைங்க. கிராஸ் பீஸ் வச்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வைக்கலாம், ஆனா கஷ்டமா இருக்கும். இப்போ உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து வேணுமோ, அந்த இடத்துலேருந்து ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, கொஞ்சோண்டு கிளாத் எடுத்துட்டு, எந்த இடத்துல தைக்க போறீங்களோ, அந்த இடத்துல லைட்டா அப்படி ரஃப் மாரி அடிச்சிருங்க. சும்மாவே வெறுசாவே அந்த கிளாத்தை வந்து ரஃப் மாதிரி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நூலை கொஞ்சம் வெளியே எடுத்துட்டு நீங்க அப்படியே வச்சிருங்க. ஏன்னா நம்ம அப்படியே வச்சுட்டு ரஃப் அடிக்க முடியாதுல்ல, அதனால நம்ம இப்படி வச்சுட்டு ரஃப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து இப்படி வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம், கரெக்டா அதுல சென்டர்ல ஒரு பாயிண்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இறக்குற மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். இங்கேயுமே இது வரைக்குமே நான் வந்து கையால தான் சுத்திட்டு இருக்கேன். இப்படி கரெக்டா அடுத்தடுத்த பாயிண்ட்ல அது கரெக்டா சென்டர்ல குத்துற மாதிரி எடுத்து வச்சுட்டு, இப்போ நீங்க இப்படி கையால வச்சிருக்கேன்னா, கையால வச்சிருக்கும் போது இப்போ நான் இப்போ வீலை வந்து இப்படி சுத்துவேன். சுத்தும் போது கரெக்டா அதே மாதிரி அடுத்த சென்டர் பாயிண்ட்ல அது வந்து கரெக்டா ஃபிக்ஸ் ஆகணும். அந்த ஊசி வந்து கரெக்டா இறங்கணும். அந்த மாதிரி இறங்குற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. இறங்கல அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன தள்ளி எவ்வளவு தூரம் இறங்கலையோ சென்டர்ல வைக்கிற வர மாதிரி இந்த ஃபூட்டை லைட்டா தூக்கிட்டு அங்க இங்க அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சென்டர் எந்த இடத்துல வருதோ வந்ததுக்கு அப்புறம் நீங்க அப்படியே பேக் சைடும் இழுத்து பிடிக்கணும். இந்த இடத்துல பேக் சைடும் இழுத்து பிடிக்கணும், ஃப்ரண்ட்லயும் இழுத்து பிடிக்கணும். இழுத்து பிடிச்சிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்படியே ஸ்டிச் வந்து போட ஆரம்பிச்சிடலாம். இப்படி கொஞ்சம் தூரம் போன பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஒட்டி ஒட்டி வர மாதிரி இருக்கும். சென்டர்ல வர்றது வந்து கொஞ்சம் அடுத்த லேயர்ல உள்ள ஸ்டோன்ல வந்து ஒட்டி ஒட்டி வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா லைட்டா இப்படி பேக் சைடு கொஞ்சம் இப்படி இப்படி இருக்கா, அப்படியே வச்சு அழுத்தாம இதை கொஞ்சம் இப்படி முன்பக்கமா இதை வந்து இப்படி முன்பக்கமா இழுத்துட்டு நீங்க பண்ணும்போது அது கொஞ்சம் சென்டர்ல வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே தையல் போட்டே வரணும். ரொம்ப ஸ்டிச்சிங்ல பழக்கம் இல்லாதவங்க கண்டிப்பா இதை வச்சு ட்ரை பண்ணாதீங்க. இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ற இடத்துல மட்டும் டைரக்டா அப்படியே பெடல் போட்டு நீங்க பண்ணாம இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ண இடத்துல கையால சுத்தி விடுங்க. கொஞ்சம் அழுத்தமா இருக்கிறதால சில நேரத்துல என்ன ஆயிடும், அப்படியே ஊசி சில நேரத்துல நின்றுடும். இல்லைன்னா கொஞ்சம் நம்ம வச்சிருக்க அலைன்மெண்ட் மாறி போயிடும். அதனால நம்ம என்ன பண்றோம்னா அந்த இடத்துல மட்டும் கையால கொஞ்சம் ரஃபா உள்ள இடத்துல கையால நம்ம சுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மலா எப்படி பேக் சைட்ல பண்ணமோ அதே மாதிரி பண்ணிடலாம். முடிக்க போறப்பையும் அது வரைக்கும் முடிச்சுட்டு திரும்ப பேக் சைடு கொஞ்சம் தூரம் போயிட்டு இது எல்லாமே கையால சுத்துங்க. முடிக்கிற இடத்துலையும் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, அப்படியே மிஷினை வச்சு நேரா தைச்சிடக்கூடாது. அந்த இடத்துலையுமே நம்ம பிடிக்காததுனால இப்போ முடிய போற இடத்துல வந்து நம்ம லாஸ்ட் வரைக்கும் அப்படியே கையை உள்ள விட்டுட்டே இருக்க முடியாதுல்ல, அப்போ கொஞ்சம் தூரத்துல விட்டுருவோம் தானே, அப்போ சில நேரத்துல மாறி போயிடும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், அப்பயும் வந்து கையால சுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி கொஞ்சம் தூரம் அந்த நூலை லூஸ் விட்டு பின்னாடி இழுத்து அப்புறம் ஒரு 2 3 ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், வெளியே வந்த பிறகு இப்படி ரஃப் அடிச்சு விட்டுடணும். ரஃப் அடிச்சு விட்டுட்டோம்னா ஃபுல்லா நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டென்ஷன் டிஸ்க் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம அப்படியே டைட் வச்சோம் பாருங்க. இது எதனால டைட் வச்சோம் அப்படின்னா, நார்மலா இருக்கிறத விட இப்போ எதுக்கு டைட் வச்சோம்னா, இப்போ பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த நூல் வந்து
இப்போ நம்ம போட்டிருக்க ஸ்டிச் வந்து நல்லா டைட்டா விழும். ஓகேவா? அதனால தான் இந்த இடத்த வந்து நம்ம டைட் வச்சிருக்கோம். இங்க வந்து நம்ம நார்மலா பண்ற மாதிரியே வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து என்ன ஆயிடும்னா, இந்த இடத்துல ரொம்ப லூஸா இருக்கும். நம்ம இப்படி லைட்டா அப்படி இத இழுத்தாலே சூப்பரா வந்துரும். அதனால அது வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுங்கிறதுனால, நம்ம இத நல்லா டைட் வச்சுட்டு போடும்போது, பேக் சைடுல அழகா வந்து நல்லா டைட் குடுத்து நல்லா வந்து அந்த ஸ்டிச் வந்து உட்காரும் அப்படிங்கிறதுக்காக, இத வந்து நம்ம டைட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து இத வந்து எதுக்காக வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா, இப்போ இதுல வந்து இதுக்கும் இப்போ நம்ம போடுற ஸ்டிச் வந்து எவ்வளவு இருக்கும்? ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் வந்து இந்த பள்ளத்துல விழுது அப்படின்னா, அடுத்த ஸ்டிச் வந்து அடுத்த பள்ளத்துல விழணும். இதுக்கும் உள்ள கேப் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதால, நம்ம போடுற ஸ்டிச்ச விட இதுல கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால, இதுல எது வச்சா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல 5 அல்லது 4 1/4 வச்சா கரெக்ட்டா இருக்கும். 5 வைங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 வச்சோம் அப்படின்னா, கரெக்ட்டா இந்த கேப்ல அடுத்தடுத்த கேப்ல வந்து நம்மளுக்கு வந்து தையல் விழும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இத வந்து அதிகப்படுத்தணும். அப்புறம் ஸ்பீட எதுக்கு குறைச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் 5000ல ஸ்பீட் வச்சிருந்தேன்னா, அப்ப 200ல தான் ஸ்பீடு வச்சு குறைச்சிருக்கேன். இது எதுக்காக பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்டிச் போட்டுட்டு இருக்கும்போது நம்ம சரசரன்னு பெடல வந்து அ தெரியாம கூட அழுத்திட்டோம்னா, அது என்ன ஆகும்? பட பட படன்னு அப்படியே தச்சுட்டு வந்துரும். செத்த நாளைக்குள்ள தச்சுரும். தச்சுப்புட்டு அப்படின்னா, அங்கங்க உள்ள ஊசிலாம் குத்தி குத்தி சில நேரத்துல ஊசி பட்டு மூஞ்சில தெறிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. அதனால ஸ்பீடு கொஞ்சம் கம்மியா வச்சுட்டோம்னா, அப்படியே நம்ம வேகமா மேய்ச்சாலும் அது 1, 2 போறதுக்குள்ள பொறுமையா போறதுக்குள்ள நம்ம கண்டுபிடிச்சு நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த மாரி பண்றோம். இப்போ இதோட அவுட்லுக் பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நெக் ஷேப்லாம் வந்து அழகா நம்ம வந்து நீட்டா ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த லேஸ் வந்து அவ்வளோ சூப்பரா நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இது அவ்வளோ சீக்கிரம் நம்ம கையால தைக்கிறத விட, இது கொஞ்ச நாள் அப்படியே தாங்கும். நல்லாருக்கும். சீக்கிரமா போகாது. அப்புறம் இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு. ஃப்ரண்ட் பார்ட், சைடு ஜாயினிங் பார்ப்போமா? நம்ம வந்து சூப்பரா இதையுமே சைட்லாம் ஜாயின் பண்ணி சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ப்ளவுஸ் வந்து அந்த ப்ளூ கலர் ப்ளவுஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ப்ளவுஸ் தான் வந்து அடுத்ததா ஸ்டிச் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, பிரேசோ சாரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாடல் சாரி தான் இது. இது வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்றதுக்குலாம் ஈஸியா இருக்கும். சீக்கிரமா காட்டன் மாதிரி ஈஸியா ஸ்டிச் பண்ணிரலாம். இப்போ இதுலயுமே நான் வந்து ஸ்டோன்லெஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ்க்கு வந்து கஸ்டமர் வந்து நாட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்ட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ப்ளவுஸ் காட்டுனேன் பார்த்தீங்களா? ஸ்டோன்லெஸ் வச்சு காட்டுறதுக்கு. அந்த ப்ளவுஸ்ல நாட்டு வந்து அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணி தான் குடுத்துருந்தேன். நாட்டு, மணி எல்லாமே அட்டாச் பண்ணி தான் குடுத்துருந்தேன். அப்புறம் இந்த ப்ளவுஸ் இருக்கு பாருங்க. இப்போ இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸ் காட்டிட்டு இருக்கேன்ல, இது வந்து நம்ம எப்படி சொல்றது? லைனிங் ப்ளவுஸ் மாதிரி நம்ம வியர் பண்ணும்போது லைனிங் ப்ளவுஸ் மாரி ரொம்ப திக்கா, அழுத்தமா அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப ரொம்பவே நல்லாருக்கும். வியர் பண்ணிக்கிறதுக்கும் நல்லாருக்கும். நல்லா சாஃப்ட்டா இருக்கும். அதே மாதிரி ஃபிட்டிங்கும் நம்ம ஈஸியா கொண்டு வந்துரலாம். அதே மாதிரி போன வீடியோலலாம் வந்து ஃபினிஷிங் காட்டுறதுக்காக நான் வந்து சைடு டிசைனிங்லாம் காட்டியிருப்பேன். காட்டும்போது பார்த்தீங்கன்னா, ஓவர்லாக் போடலையா? அப்படிங்கிற மாரி கமெண்ட் வந்து வந்திருந்துச்சு. அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டிச்சிங் சார்ஜ் நார்மலா எவ்வளோ வாங்குவோமோ, அந்த மாதிரி நான் வாங்கிடுவேன். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்கு. அது இல்லாம ஓவர்லாக் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுக்கு எக்ஸ்ட்ராவா சார்ஜ் ஆட் பண்ணுவேன். அப்போ வந்து சில பேர் வேணும்னு சொல்லுவாங்க, சில பேர் வேண்டான்னு சொல்லிடுவாங்க. வேண்டான்னு சொல்றவங்களுக்கு போட முடியாதுல்ல, அதனால நான் போடாம காமிச்சிருப்பேன். ஃபினிஷிங் மட்டும் காமிச்சிருப்பேன். வேணும்னு சொல்றவங்களுக்கு ஓவர்லாக் போட்டு காமிச்சிருப்பேன். இப்போ வந்து அந்த டேபிள்ல பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், வெயில் வந்து இந்த பக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரெஸ்ட் எடுத்துட்டு, கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7 மணி ஆக போகுது. இந்த ப்ளவுஸ் தான் நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ண போறோம். இது வந்து ஒரே கஸ்டமர் 2 ப்ளவுஸ் குடுத்துருந்தாங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பஃப் ஸ்லீவ் வச்சு வேணும். இன்னொன்னு வந்து நார்மலா வேணும் அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாங்க. ஹை பஃப் மட்டும். லைட்டா ஹை பஃப் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரின்ட்டு ஓகேன்னு சொல்லி வச்சிருந்தேன். இப்போ வந்தாங்க அவங்க. அளவு ப்ளவுஸ வியர் பண்ணி காமிங்கக்கா. ஏதாச்சும் இஷ்யூ இருந்துச்சுன்னா மாத்தி தச்சு குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தேன். அவங்க போட்டு பார்க்கும்போது ஆர்ம் ஹோல் சைட்லாம் கொஞ்சம் சுருக்கம் நெறையா இருந்த மாரி இருந்துச்சு. அதே மாரி நெக்கு இறக்கமும் பார்க்க அழகா இல்லாத மாரி ரொம்ப மேல தூக்கி இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி நான் அளவு எடுத்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அளவு அளவு எடுத்து இப்போ நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணி இப்போ இத ஸ்டிச் பண்ணிட்டு அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு வர சொல்லி, இத வந்து வியர் பண்ணி பார்த்துட்டு, இது ஓகே சொல்ட்டாங்க. இந்த ஃபிட்டிங்ல உள்ள எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்ட்டாங்க அப்படின்னா, நம்ம அடுத்த பஃப் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி குடுக்கணும். நாளான்னைக்கு ஃபங்ஷன் அப்படிங்கிறதுனால, இத குடுத்தே ஆகணும். நாளைக்கு ஃபுல்லா கண்டிப்பா ரெஸ்ட்டே இருக்காது. ஃபுல்லா ஒர்க் இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஓகே. இப்ப இத தான் வந்து ஸ்டிச் பண்ண போறோம். நல்ல காட்டன் கிளாத் தான். ஆனா லைனிங் வச்சு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களோட பட்டு சாரிக்கு மேட்சிங்கா இருக்கிற மாதிரி, இந்த பிளாக் கலர் கிளாத் வந்து எடுத்திருக்காங்க போல. அதனால எனக்கு லைனிங் வச்சே குடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது சில பேருக்கு குத்துற மாதிரி ஃபீல் ஆகும். வேர்க்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால எனக்கு வந்து அப்படியே குடுத்துட்டு அப்படி லைனிங் போட்டே குடுத்துருன்னு சொன்னதால, லைனிங் போட்டு நம்ம வந்து இத ரெடி பண்றோம்.
ஓகே. நான் ஸ்டிச் பண்ணிட்டு காட்டுறேன். காட்டன் தான் ஈஸியா ஸ்டிச் பண்ணிடலாம். அதனால நான் ஸ்டிச் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:30 அந்த டைம் ஆகுது. ஸோ கஸ்டமருக்கு வந்து ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தேன். அவங்களும் வந்து வியர் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சோண்டு கரெக்ஷன் மட்டும் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்றேன். உள்பக்கம் காட்டும்போது சொல்றேன். இதில வந்து லேஸ் அட்டாச் பண்ணி கேட்டிருக்காங்க. மத்தபடி பஃப்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. இது எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்ட்டாங்க. இப்ப இன்னொரு ப்ளவுஸ் குடுத்துருக்காங்கல்ல, அதுல வந்து நல்லா ஃபுல் பஃப். இது வரைக்கும் ஃபுல்லா பஃப் வச்சுட்டு, இங்க சின்னதா பட்டி வைப்போம்ல, அந்த மாதிரி மாடல்ல கேட்டிருக்காங்க. இதுல மட்டும் ஹை பஃப் கேட்டிருந்தாங்க. ஸோ ரெடி பண்ணியாச்சு. எல்லாமே ஓகே தான். எல்லாமே ஓகே சொல்ட்டாங்க. ஸோ வியர் பண்ணி பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு லைட்டா மட்டும் இந்த இடத்துல இந்த இடத்துல மட்டும் லைட்டா லூஸ் இருந்துச்சு. இங்கேயும் கரெக்ட்டா இருந்துச்சு. அதாவது ஸ்லீவ் கிட்டயும் கரெக்ட்டா இருந்துச்சு. ஹிப்பு கிட்டயும் கரெக்ட்டா இருந்துச்சு. அவங்களுக்கு இந்த இடைப்பட்ட கேப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆர்ம் ஹோல் கிட்ட மட்டும் கொஞ்சம் லூஸா இருக்கிற மாரி இருந்துச்சு. இந்த பாடி பார்ட் ஃபுல்லாவே லூஸா இருக்கிற மாரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, இதுவும் கரெக்ட்டா இருக்கு, இதுவும் கரெக்ட்டா இருக்கா? நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், அவங்களோட ஆர்ம் ஹோல் சைஸ்க்கு ஏத்த மாதிரி லைட்டா பெண்ட் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணி குடுத்துருந்தேன். அ ஆர்ம் ஹோல் சைஸும் பஸ்ட் ரவுண்டும் ஈக்குவலா வர மாதிரி. அப்புறம் பார்த்தாக்கா, அவங்களுக்கு அது கொஞ்சம் லூஸா இருக்கிற மாரி இருந்துச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அப்படியே ஸ்ட்ரெயிட்டா தையல் போட்டு குடுத்தேன். ஆ ஓகே சொல்ட்டாங்க. இப்போ இதே அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம அடுத்த ப்ளவுஸ்லாம் கட் பண்ணி வைக்கணும். இப்போ இத மட்டும் இந்த ப்ளவுஸ் மட்டும் கட் பண்ணாம, இன்னுமே ஒரு ஒரு 4, 5 சாரி இருக்கு. அது எல்லாத்தையுமே சேர்த்து நான் கட் பண்ணிட்டு, நான் உங்கள்ட்ட காட்டுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா, 11:35 ஆகுது. நைட்டு 11:30 ஆகுது. இது வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு சொன்ன கஸ்டமர். பஃப் ஸ்லீவ் வச்சு கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல அது. அந்த ப்ளவுஸ் இது. அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சேம் சாரிக்கு உள்ள ப்ளவுஸ் தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். செகண்ட் வந்து இன்னொருத்தவங்களோடது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நார்மல் தான். இது ஒண்ணு மட்டும் தான் பஃப் ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க. மத்த எல்லாமே வந்து நார்மலா தான் நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். லைனிங் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். இதுல வந்து காட்டன் ப்ளவுஸ் எடுத்து குடுப்பாங்கல்ல, சில பேர் லைனிங் ப்ளவுஸ்லாம் போட மாட்டாங்க. காட்டன் ப்ளவுஸ் போடுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு காட்டன் ப்ளவுஸு. இதுவுமே நார்மல் தான். நார்மலா லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ற மாரி தான். எல்லாத்துக்குமே லேஸ் அட்டாச் பண்ணி நம்ம வந்து குடுக்கணும். இது வந்து ஒருத்தவங்க சாரி குடுக்காம ப்ளவுஸ் மட்டும் குடுத்துருக்காங்க. சில்க் காட்டன் ப்ளவுஸ். இதுல உள்ள ப்ளவுஸ் வேண்டாம். இது சில ப்ளவுஸ் வந்து அப்படியே பிரிச்சுட்டு போயிடுது. அதனால அதுவும் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஓரம் வச்சு வர சாரீல வந்து பார்த்தீங்கன்னா, பிரிச்சுட்டு போயிடுது சில நேரத்துல. அதனால எனக்கு இதுல வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்ட்டாங்க. சில்க் காட்டன் எடுத்துட்டு வந்து குடுத்துருந்தாங்க. இதுல அவங்க மாடல் தைக்க சொல்லியிருந்தாங்க. ஆனா மாடல் இன்னும் நம்மளுக்கு அனுப்பல. மாடல் அனுப்பியிருந்தா இத இப்பயே நான் கட் பண்ணி வச்சிருப்பேன். ஆனா இன்னும் அனுப்பல. ஸோ இது மட்டும் கட் பண்ணாம இருக்கு. மொத்தம் ஒரு நாளைக்கு நாளைக்கு டெலிவரி குடுக்க வேண்டியது மட்டுமே 8 ப்ளவுஸு. இதுல இப்போதைக்கு நான் வந்து 1, 2, 3, 4 இன்னொரு ப்ளவுஸ் வந்து தனியா கட் பண்ணி வச்சிருக்கேன். மொத்தம் 5 ப்ளவுஸ் தான் கட் பண்ணியிருக்கேன். அப்போ காலையில எந்திரிச்சு இத ஸ்டிச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்ச பிறகு அடுத்தது வந்து அந்த நெக்ஸ்ட் பேட்ச் மாரி அத வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி குடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதோட அவுட்லுக்லாம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நான் வந்து நாளைக்கு வீடியோல உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்றேன். எத்தன மணிக்கு ஸ்டார்ட் பண்றேன், எப்படி போகுது, என்ன எப்படிங்கிறத நான் அடுத்த விலாக்ல உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.